இப்போ என்ன மோனிகா கிளாஸில் விட்டு வாருங்களோ? லிதியா குட்டி, உண்மையிலே லிதியா குட்டின்ற அந்த ஸ்டைல் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ எல்லாம் இந்த ஊர் முட்டை அங்கால வேறுங்க ஒவ்வொரு தேமையாரும் அக்கறதானா ஸ்பெஷலாக மனதார வாழ்த்த போகிறோம் ஜேரன்னு சொன்னால் சொன்னேன். அதுக்கு வந்து மனதார பெரிய சந்தோஷம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெசனை வந்து ஷேர்வக்கா அவங்களோட விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று பதைக்கணும். என்னென்னாக்கா ஷேர்வக்கா நானும் ஒரு யூடியூப் அந்த பேரை பார்க்கணும். என்ன பேருன்னு சொல்லுவீங்களா? உப்பு உரைப்பெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல அம்மா கொண்டு போக போறானே. பிள்ளைய பார்த்தா கூலியோ? அப்பா நீங்க டீ வச்சு தர மாட்டா. வந்த உடனே தான் சொல்லுவா வீடு வாசவதி கூட்டுறேன். அப்ப லிதியாம்மாவே தெரியும். இப்ப நான் காட்சியை எடுத்துடாமா போட்ட ட்ரெஸ் என்ன பிடிச்சிருக்கு, அப்படியா இருக்கு சட்டை. சரிங்க லிதியா குட்டி, உண்மையிலே லிதியா குட்டின்ற அந்த ஸ்டைல் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ எல்லாம் லிதியா குட்டி சோ கியூட், கியூட் பேபி, வெரி கியூட் பேபி. என்ன இப்ப என்ன சாப்பிட்டு வந்து வாவா? முட்டையோ? முட்டைய சாப்பிட்டு வந்த ஊர் முட்டை அங்கால வேறுங்க ஒவ்வொரு தேமையாரும் அக்கறதானா? தம்பி குட்டிக்கு மூலம் தீத்துங்கோ. உங்க டெலிவரி முடிஞ்சதோ பக்காவா? வண்டி கொண்டு வந்தாச்சு. அவனுடைய சமையல் பாடு உண்மையாரான் இஞ்சி சப்ஸ்கிரைப் இஞ்சத்தையே சப்ஸ்கிரைபர் இவ்வளோ வேன்பா இருக்கிறேன். எவ்வளோமா என்ன கொண்டு வந்திருக்கலாம் சார் ஊக்குமா? அப்ப நீங்க சப்ஸ்கிரைபர் சொல்லிருக்கணும் உடனே. இல்லை இல்லை உடனே அவ அள்ளுப்பாமே தான் இருக்கிறா கொண்டாங்க கொடுப்போம். இதுக்கே அம்மா அப்ப இன்றைக்கு கொண்ட பொழுது இஞ்சி அமைய போகுது. தம்பி குட்டி ஒளிமே நான் உள்ள சொல்லட்டேன் பிள்ளைக்கு. ஓ அமைதியான எங்கண்ட விட்டு குட்டீஸ் எல்லாம் நல்ல வடிவேன். எனக்கு அண்டைக்கு அந்த கொமெண்ட்ஸில் வந்தது 4 பொம்பளை குட்டிக்கும் அவ்வளோ அழகாண்டு. அதுதானே என்ன அழகுரில் பூச்சா வரும். அங்காலங்க மொட்டை குட்டி நல்ல நித்திரை அடிக்குது. என்ன போய் சொட்டால பாட்டு நித்திரை ஆட்டேன். அப்போ உங்க அம்மா எத்தனை மணிக்கு வருவா? இப்போ வந்துருவாவ? அப்படியே சொல்லி விட்டுட்டு போனவா? அப்போ இன்றைக்கு அனுபவத்தை சமைச்சு தர சாப்பிடுவீங்களே? என்ன சாப்பாடு சமைச்சு தரது? இஞ்சால வாங்க வெளிச்சத்துக்கிட்ட என்ன சாப்பாடு சமைச்சு தரது சொல்லுங்க. என்ன சமைச்சு தரது? அப்போ பயணம் புறப்பட்டாச்சு. லிதியாம்மா நேசரி பாட்டு ஒன்று பாடுவீங்களே? அண்டைய கேட்டவ எங்கள் சர்மியை தான் காணையிலேன்னு சொல்லி அவள் இப்போ பிசி பெண்மணி. என்ன இப்போ என்ன மோனிகா கிளாஸில் விட்டு வாருங்களோ? அவள் வந்து ஏஞ்சலையா மிஸ் பண்ணுறா, கடும் கவலையில் போகிறா. அப்போ அதனாடி அது அம்மா மேருக்கு தானே அதில் கவனம் பெறணும். அவள் எல்லாத்தையும் யோசிக்க மாட்டேன் தானே. ஓ ஏன் பர்சனல் கிளாஸோ 11:30 கொண்டு விட்டு வரீங்க? இங்கிலீஷு போடுவா. அப்புறம் அது கொடுத்தா 6 மணிக்கு தான் வைக்கிறது. ஏன் அப்போ இப்போ 11:30க்கு இப்போ ஸ்கூல் லீவ் பண்ணுறபடியே 11:30. என்ன நடக்கும்? கடவுளே நல்ல காலம். காலையில் நடந்த சம்பவம் என்ன அனு வீட்டில் கண்ணா உடஞ்சிருக்கு. நல்ல காலம் தம்பி கட்டிய அந்த டைம் இடத்துல இல்லையாண்டோ இல்லது என் வீட்டு கண்ணா உடஞ்ச நாடியோ. அவதான் முக்கிய பொருட்களை இப்போ வைக்காத உங்க பிரியாக்களை பார்த்து என்னண்டு அது வருஷ இறுதி தானே.
ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய காலை பொழுது, அதாவது வந்து ஒரு 9:30லேருந்து 11:30 மட்டும் அனுவிட்ட தான் என்னுடைய காலை பொழுது போயிருக்குது. அது வந்து சொல்லியிருந்தேன் ஷேரோக்கா மழையாமல் இருக்குது, அப்போ தம்பிக்குடியை நீங்கள் கொண்டு வரலாம், நான் வேண்டிய கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் எல்லாம் வேண்டணும் இருக்கா, தம்பிக்குடியை வந்து வீட்டை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சலும் மோனிகா வந்து அங்கேயே நிற்கணும், அவையிலும் வந்து இங்கே வர மாட்டேன்னு சொன்னோன்னே சரின்னு நாமே தம்பிக்குடியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில உறவுகளும் வந்துச்சுன்னா எல்லாரையும் சந்திச்சு கதைச்சிட்டு இப்போ நேரம் வந்து இங்கே அப்படியே இங்கே வந்து 12:30 ஆயிடுச்சு. சரி என்று இங்கேயா வரும்போது எனக்கு வந்து நான் தம்பிக்குடியை பார்த்தா நான் ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை வடை வேண்டிக்கோங்க ஷேரோக்கா போய் பிளேண்டி வச்சு குடியுங்கன்னு சொல்லி சரின்னு பார்த்தா நடக்க போகுது. அப்போ இந்த இனம் வந்து எங்களுடைய காணொலிய என்ன அமையப்புன்னு சொன்னால் இன்றைய பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் நிற்கிறவன் அதே நேரம் வந்து எங்கள் குட்டி சொல்லேன்னு சொல்லி வேணும். அதாவது வந்து நாங்கள் இப்போ கடந்த மாதம் பெரிய ட்ரிப் போயிட்டு இருந்தனாடி இந்த முறை வந்து ஹாலிடேஸுக்கு அவங்கள எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இந்த முறை வந்து சரியான என்ன கூட ஹாலிடேஸ் என்ன 2 நாள் லீவு ஆகி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் அஸ்வின், அது பக்கத்தில் அஸ்டின், உங்களோட பேர் ஒட்டியுமே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதனாடி இடமும் கூட்டிகிட்டு போயில மாறி மாறி பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிகா ஏஞ்சல் வந்து நிற்பா. நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும். அப்போ இவரும் வந்து எங்கள் அம்மாவே கொண்டாந்து விட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட நிற்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தந்த ஃப்ரெண்டாக வந்து அஸ்டினா கூப்பிடுவாங்க. அப்போ இப்படியே நிற்கிறது. அப்போ நாங்கள் வந்து சரி குட்டீஸ் நிற்கும்போது நல்லதாக சமைச்சு கொடுக்கலாம், பட் என்னளவு நம்ம போக வேண்டிய இருந்தாங்க நடங்க அப்போ எங்கே கூட்டிகிட்டு போவோம் என்னன்னு சொல்லி இப்போ எல்லாம் தெரியாது. என்ன சார் பிஸி பிஸின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே தான் நான் காணொலி போகிறேன்னு சொன்னீங்க. ஓகே, நான் வந்து வெளியில் ஒரு தூர பயணமாக போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து சுவாஸ் முக்கியம் தரும். அப்போ பார்த்தீங்கன்னா சுவாஸுக்கு கொஞ்ச நாளாக பிஸி. இன்றைக்கு நான் வந்து மதியம் சமைக்கிறேன், அதுக்கு ரீசன் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் November 17 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு 18 நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸான பர்சன் பர்த்டேயில் வந்து சந்திக்க போகிறோம். அது வந்து நிறைய நாட்களாக எங்களை அவங்க வீட்டை வர சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் நாளே சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேபி கேக் கட் பண்ணுறது அதெல்லாம் என்னமான்னு நாளை தினம் போனால் தான் தெரியும் என்னமான்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் இந்த சப்ஸ்கிரைபரை சந்திச்சு அப்புறம் நான் பர்த்டே விஷ் பண்ணி கேக் கட் பண்ணுறதெல்லாம் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதேமாக வந்து நாளைய நாளில் இருந்து தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஒரு பர்த்டே காணொலியெல்லாம் வந்து அமையும். அதே மாதிரி என்னுடைய பிளக் காலை வந்து நீங்கள் பார்க்கலாம். சரியானிட்டு நான் அப்படியே இங்கேயா வந்தேன். எனக்கு சுபாஷ் வந்து காலையிலேயே வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறமா இங்கே வீட்டை வந்தவர் வந்துட்டு இன்னும் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னொரு தம்பியை கூட்டிக் கொண்டு போகிறேன். திருநெல்வேலிக்கு போகணும்னு சொல்லிட்டு சுவிஸ்லேருந்து இந்த மாதிரி ஓடர் ஒன்று வந்திருக்குது. அப்போ ஒரு புது ஓடர் சரி சார் அதுக்கும் எல்லாம் அளவு எடுத்து கொண்டு வரணுமா வந்து க்ரீல் ஓடர் அண்ட் கேட்டுன்னு சொல்லிட்டு அப்போ சுவாஸ் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டேன். பார்த்த நேரம் வந்து 12:30க்கு மேலே ஆயிட்டு சரி என்ன இப்போ நான் பார்த்து ஓகே இன்றைக்கும் வந்து நைட்டு சமைப்போம்னு இருக்கிறேன். அப்போ காலையில் இப்போ நாங்கள் என்ன சாப்பிட்டாங்களா அஸ்வின்? காலையில இருந்து ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இல்ல எங்கேயோ போட்டேன். எங்க போயிட்டா இப்ப எங்க போய் கொண்டிருக்க சொல்லு. ஜூர் போற எசரோட ஜூர அப்ப கனவு பண்ணேன். இப்ப பட்டம் கனவு சொல்லணும் வர மாதிரி ஏற்ற முடியாத சுச்சுவேஷன். மழை பொழுதும் வந்து அப்படியே போய்கொண்டு இருக்குது. இருந்தாலும் வந்து இனி நாட்கள்ல வந்து நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் அதாவது அதில் கலந்து கொள்ள போறோம். அதை வந்து காணொலியா காட்சிப்படுத்த போறோம். அப்போ உங்களுக்கு வந்து சம்டைம் நேற்று பொழுது என்ன போர் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் வந்து 2 சப்ஸ்கிரைபரோட எங்கள்கிட்ட சம்பவங்களை தான் பயந்து கொள்ள வேணும். இப்போ வந்து அன்ஷியாக்கா போர் அடிக்கிறா. 1 மணி அடித்தாலும் ஞாபகம் அண்ட் இல்லை 1 மணி அடிச்சுட்டு தான் தம்பி குடியிருந்து சோறு தான் நினைக்கிறேன்னு பாருங்க. ஹலோ ஓம், நாங்கள் இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நடுமண்ட மகனாரையும் இன்னொரு மகனாரையும் அஸ்வின் அண்ட் அஸ்டினை அனுப்பி விடுறோம். கடவுளே வீடியோவிலே போகுது லைவா. என்ன நடந்ததப்பா சார் எப்படி கொஞ்சம் நினைக்கல. இப்போ முன்னாடி தான் நான் சொன்னேன் நான் பல வகை கறிகளோடு.
பாத்தீங்களே மக்களே, அப்ப இவ்வளவு பெரிய குடும்பக்காரர் இப்படி இப்படி இடையில சாப்பிட்டு வெளியில போயிட்டு வந்து சரி என்ன அப்படியே ஏதோ பொழுது கழிச்சா சரிதான். அந்த பாபா என்ன சரிவா அந்த பதிலுக்கு சொல்லுங்க. அப்ப ஓ அப்ப புட்டும் மீன் குழம்பும் பேன்ஷியாக்கா வைக்க போறாவாம். பாத்தீங்கன்னு சொன்னா 2 குட்டீஸே மிரட்டான். இல்ல அவன் இப்ப நாங்களும் கூட எல்லாம் சாப்பிட போறோம்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. எல்லாம் சாப்பிட்டு முடியல, வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடும். அது சமீபாடாலே தான் இந்த சாப்பாடு சரியா இருக்கும். தாராளம் 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 அப்படிதான் வருவானா? சரி அப்படிதான் வருவீனமா? ஓகே ஓகே. பாத்தீங்களா எங்க மழை போடுறது இல்லாம எப்படி போகுது. ஓ அப்படிதான் எனக்கு வேணுட்ட பண்ணிட்டு இங்க நேரம் மாதிரி அப்படியே 12 ஆயிடுது. சரியா நான் சட்டவடை வந்தால் இப்போ நாங்கள் அதை வச்சு பேலியோட குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கு ரெசிபியா பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு போண்டா செய்ய போறேன். நான் கொடுத்து விடுவேன்னா சரிதானே. மரவள்ளிக்கிழங்க போண்டா செய்து சாப்பிட்டுட்டு இரவுக்கு தான் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் மரவள்ளிக்கிழங்கு பல வகையா செஞ்சுதுன்னு சாப்பிட்றோம் நாங்கள். ஸோ அப்படியே கதை இது சூப்பர். அப்போ இரவு அப்போ பின்னாடி நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு களி சாப்பிட போகிறோம். இப்போ மதியம் வந்து அக்கா மரவள்ளிக்கிழங்கு போண்டா சாப்பிட போகிறோம். காலையில் எப்படி இது தோசை சாம்பார் கறி அப்ப வரும் மாவட்டம் உங்களுக்கு அப்ப மழை தண்ணி பட்டுட்டு போறாங்க. அப்ப சம்பல் அப்படி என்ன செய்யுது பச்சை அப்பா வேற லெவல். அப்ப பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே, நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு எல்லாம் சமைக்க பண்ணி இல்ல. காலையில வந்து நல்ல சத்தான ஆகாரமா நல்ல ஒரு உளுந்து தோசை, அப்புறம் பச்சை மிளகாய் சட்னி, கத்திரிக்காய் கறி எல்லாம் மடிவா சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளை சாப்பாடு வெளியில சுவாசம் போயிட்டேன். நைட் தான் வேறு அப்போ நாங்கள் இரவுக்கு நல்ல ஒரு துள்ளு மண்டை மீன் குழம்பு கோவா வர அப்படின்னு செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ அங்கே பொழுது இப்படியாம இது சரிதானே ஏன்னா ஆமாம். அப்போ எனக்கு பின்னாடி மரவள்ளிக்கிழங்கு களியை கொடுத்துருவோங்க. நான் இப்போ உங்களுக்கு 1 மணி நேரத்தில் போண்டா கொடுத்து விடுறேன். பாய் பாய் பாய். பார்த்தீங்களா மக்களே, இப்படித்தான் எங்களுடைய பொழுது அமையுது. சரி நம்ம நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு கடுத்து பண்ணுவாங்க குட்டியா சின்ன கையால சூப்பா சின்ன கையிட்டு இருக்கானுங்க. இது எங்க இப்போ பேக்ல இருந்து வந்தேன்னு சொன்னா சரியான வேற மாதிரி சொன்னா நான் போண்டா சாப்பிட்றேன். ஷர்வக்கா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா எனக்கும் கொடுத்துருக்கா. பார்த்து எனக்கும் வந்து போண்டா மரவள்ளிக்கிழங்கு கொடுத்துருவேன் சுட்டுட்டு போண்டா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு வேணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு கொடுத்துருக்குறா. அப்போ அதனாடி நாங்கள் எல்லாமா போட்டு செஞ்சுட்டு இப்போ நாங்கள் இதில் வந்து 3 சகோதரிகள் இந்த போண்டாவில் கலந்து கொள்ள போகிறோம். குட்டி சுட்பட சரிதான். எஸ் நீங்க அதாவது என்ன சொல்ற மாதிரி சனித்தார் கஷ்டப்பட்டு மறைச்சார் கஷ்டப்பட்டு மன்னித்தார் அப்படித்தானே. இப்போ 2 பேரும் தான் உண்டா போய் நல்ல லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு புட்டு மீன் எல்லாம் சாப்பிட்டு வர போறீங்க. நம்மளை விட்டு குடிச்சிட்ட பொழுது இப்படிதான் அமையுது மக்களே. சரி ஓகே. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு சொன்னா தட்டவடையும் பிளேனையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா போண்டா சுட போறோம். சரிதான். போண்டாவா வருமா என்னமோன்னு மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. சரிதான. இல்லைன்னா மழைக்காலத்தோடு இப்படித்தான் போகுது. சரிதான. அது வந்து எங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. அதேமாதிரி நான் சொல்லிட்டேன் அடுத்தடுத்த நாட்களில் வர்றதான காணொலிகளுமே எல்லாருக்கும் பிடிச்சதான இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக காணொலியாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே. இப்போ வாங்க உங்களோட மீதியான விஷயங்களுக்கு போகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு அவிய போட்டு வந்து சுட சுட பிளேண்டியும் அப்படியே தட்டோடையும் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைய ஸ்பெஷல் நாளாக வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷலானவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க போகிறோம். அது யாருன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்க குட்டீஸ், எடுத்து குடிச்சு வடிவாக சாப்பிடுங்க. நான் அதை என்னுடைய பணியை பார்க்குறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக மனதார வாழ்த்த போகிறோம். யாருன்னு சொன்னால் நேசண்ண
அதாவது நேசமணி உலகம் என்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமை தான் வரும். இந்த ஒரு கிழமை கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2200க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபரை வந்து எடுத்திருக்காரு. அவ்வளோ உறவு கிடைச்சிருக்குது. உண்மைக்குமே எங்களுக்கு வந்து மனதார பெரிய சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணாவே நேசன்னைக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணி முதல் வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி போட்டு கொடுத்து நல்ல விதமாக எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. என்ன அவர் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியே எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நேசனை வந்து ஷேர்வக்கா அவங்களோட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்கணும். என்னென்னாக்கா ஷேர்வக்கா நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் ஷேர்வக்கா, எனக்கு அது விருப்பமாக இருக்கும், உங்களுக்கு என்ன விருப்பமான்னு நான் சொன்னேன். எனக்கு 100% விருப்பம் பண்ணால் நல்ல சந்தோஷம். நீங்களும் படிவாக வந்து செய்யுங்க, ஃபேமிலி வீடியோ போடலாம், நீங்கள் வழியில் போகிற இடங்களில் காட்சிப்படுத்தல் செய்யலாம். அது இல்லை மற்றது வந்து நீங்கள் கிருஷ்ணாவுடைய கூட இருந்த நாடி நீங்களும் வந்து ஒரு ரெண்டிங்கான பர்சனாக வந்துட்டீங்க. உங்களுக்காக நிறைய ஆதரவாளர்கள் இருக்கணும். உங்களுடைய கதை பேச்சுக்களை விரும்பி பார்க்கக்கூடியதுக்கு வந்து என்ன சொல்கிறது, தனிப்பட்ட முறையிலே வந்து ரசிகர்கள் எல்லாம் இருக்கணும். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஷேர்வக்கா நீங்கள் ஒன்றும் கூட நினைக்கணா, ஏன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி நாங்களாம் வந்து எவ்வளோ பேருக்கு யூடியூப் சேனல் நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க, நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நாங்கள் உங்களை பார்க்க ஒரு அண்ணா பார்க்க நீங்கள் இப்படி இல்லைன்றாங்க, உங்களுக்கு பிள்ளைங்களை விருப்பம் இருந்திருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னோன்னே அடுத்த நாளே அவர் வந்து கிருஷ்ணாட்ட போய் அதெல்லாம் கேட்டு கிருஷ்ணாவே எல்லாம் சப்போர்ட் பண்ணது. இன்றைக்கும் அதே நேரம் நேசனை எடுத்து இப்படி எனக்கு 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே கிடச்சிருக்கு. ஷேர்வக்கா கேக் கட் பண்ண போகணும் வாங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ என்னென்ன சுச்சுவேஷன் உண்மைக்குமே இப்போ நான் ஸ்டார்ட்லேயே சொன்னது கம்மியாக மாதங்கள்ன்றது அவ்வளோ தூரம், இதில் வந்து நான் தனியாக பயணம் செய்ய முடியாது. அப்போ நான் வந்து நேசன்னைக்கு வாழ்த்துக்கள் எடுத்து சொல்லி போட்டு நேசனை நானும் வந்து என்னுடைய பிளாக் ரீதியாக என்னென்ன விருப்பத்தின்படி உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். உண்மைக்குமே நேசனை விரும்பி பார்த்து நேசனைக்கு இத்தனை அதாவது ஒரு கிழமைகளில் 2000க்கும் மேற்பட்ட அப்படியே சப்ஸ்கிரைபர் ஆதரவாளர்களாக நீங்கள் கிடைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்க பெரிய ஒரு சந்தோஷம். தொடர்ச்சியாக நேசனை காணொலியை பாருங்க. அவர் வந்து தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து நாளாந்த செயல்பாடுகள், அதாவது ஃபேமிலியாக அக்கா மேலே சமைக்கக்கூடிய அக்கா சொல்கிறா, குக்கிங்கில் அக்கா போடுவேன், அப்புறம் வந்து வெளியில் போகிற ட்ராவலிங் வீடியோஸ், பல வகையான இடங்களை காட்டுறது, அந்த மாதிரிலாம் நேசனையும் காட்சிப்படுத்துமென்று சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் அவரை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுற ஆட்களுக்கு வந்து சுவாரஸ்யமான வீடியோக்கள் காத்திருக்கும். அதே நேரம் வந்து ஒரு தங்கச்சியாக இருந்து நானும் வந்து மனசார நேசனைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். மென்மேலும் உங்களோட சேனல் நல்லா வளரணும், உங்களோட இருக்க திறமையெல்லாம் இப்போதைக்கு தான் ஒவ்வொரு மக்களும் வந்து விரும்பி பார்க்கிறோம். நல்ல விஷயம். வெண்டையை பொறுத்தளவில் நேசனைக்கும் எங்களோட ஜோலி பிளாக் சேனல் ரீதியாக மனசார வாழ்த்தி இருக்கிறோம். நேசனை என்ற சேனல் மென்மேலும் வளரணும் வாழணும்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட பிளேண்டியையும் அப்படியே மொறு தட்டை வடையும் சாப்பிடுவோம். ஏன் குட்டீஸ் தட்டை வடை சாப்பிடல? சுடுவதோ வடை சுடுவதோ தேத்தனே வடை சுடுவதுன்னா என்னடா எஸ்கேப் ஆக பார்த்தனே. அப்போ முறை வடையை வந்து செக் பண்ணி முறை வடை தானே தேத்தனி சுடுவதோ அதுக்கு காதுக்கு வச்சு உடத்துறீங்க சத்தம் அப்படி கேட்கணும். அதுக்கப்புறம் அப்படி காது இருக்காங்க பாவம். பேரு அந்த தான் இருக்கும் அவளை அந்த பேரை பார்க்கணும், என்ன பேருன்னு சொல்லுங்க. என்ன உப்பு உரைப்பெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல முகமுகன்னு இருக்கும். 8 வடை 180 ரூபா நல்லா இருக்கும். இவைய காலத்து பிறகு வடை சாப்பிடுவோம். ஒரு தட்டை வடை சாப்பிடும். நாங்கள் இங்கே சாப்பிட்டு கொண்டு டைம் இப்போ 1 மணிக்கு மேலே மாறிட்டு மணி வந்து சட்டையை பிடிச்சிக்கோ நிற்கிது. இப்போ அவருக்கு நாங்கள் முட்டை வரது வைக்க போகிறோம். நல்லா இருக்கேன் மேடம். ரெண்டு யார் இது அஸ்வினு கொஞ்சம் முன்னாடி தான் கொஞ்சம் எச்சரிக்கையான பதக்கட்டில் சொல்லிட்டாரு. வெற்ற சுபாவம் இளமையாகவே கொஞ்சம் நல்லது தான். அவங்க அஸ்வின் தான் கொஞ்சம் ரெண்டு காய்ச்சிட்டு. அப்போ நான் சொன்னேன், அஸ்வின் நீ வந்து ஆம்பளை பிள்ளை என்ன சொல்கிறது கதைக்க வேணும், அளவாக கதைக்கணும். சரிதான பொம்பளை பிள்ளைலாம் என்ன சொல்லணும், சின்ன பொம்பளை பிள்ளை கலக்கல எல்லாம் சிரித்து மற்றது காய்ச்சி கொண்டே. ஆனால் ஆம்பளை பிள்ளை கண்ட ஒரு விசேஷ சுபாவம் வந்து அளவான கதையாக இருக்கணும், அழகான செயல்பாடு திறமையாக இருக்கும்னு சொல்லியிருக்க. அவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். இப்போ நீ கேட்டால் தான் பதில் சொல்கிறேன். அமெரிக்கா அப்படியா
அப்படியும் இல்லையா சரிதான். அப்போ அடுத்த ஆள் என்ன இந்த வீடு வளமையாக அமைதியாக தானே இருக்கிறது. கொஞ்சம் ஆள் நிற்கிறான கலகலகலன்னு ஒரே ஆளுடைய சத்தம். அப்போ நான் சொன்னேன், நான் ஓகே கலகலாண்டு இருக்கிற சந்தோஷம் இருந்தாலும் வந்து ஒரு ஆன்மாதனுக்கு வந்து சில விசேஷ தகமைகள் இருக்குது. அப்போ நாங்கள் தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நான் குட்டிக்கு சொல்லிக் கொடுத்த மேலே அவர் அதை உடனடியாக கைப்பற்றிட்டேன். நிறவழிக்கிறாங்க நல்லா அவிச்சு போண்டாக்கு பதமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வடிவாக நல்ல உப்பு சேர்வையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் குறைவாக இருக்குது. ஏன்னா இந்த போண்டாவில் வந்து குட்டீஸ் தான் நிறைய பேர் கலந்து கொள்ள போயிடும். அப்போ அது நாடி அதிகமாக உரைப்பு போடையில் வெங்காய வந்து போண்டாவை துவைச்சி எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு கோதுமை கலவை மஞ்சள் போட்டு உப்பெல்லாம் போட்டு கோதுமை கலவை செய்துட்டேன். அடுத்ததாக வந்து பச்சை ரே இருக்குது, அதை வந்து உருண்டைகளை பிடிச்சி வைக்க போகிறேன். பார்த்தீங்களா போண்டாக்கிறதுக்கான கலவையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்க போண்டாவை போட்டதும் அது வந்து போண்டாவில் பிள்ளையில் எண்ணெயில் தான் பிள்ளை மரக்கறி எண்ணெயாகும். அது இவ்வளோ நிறையா இருக்குது. இப்போ போண்டா வந்து உள்ளுக்குள்ளே அதாவது எண்ணெய்க்குள்ளே நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் எடுத்த அப்புறம் தான் நான் இந்த வடிவமைப்பு எல்லாமே பார்க்கலாம். பாருங்க மரக்கறி எண்ணெயாகவும் இப்படி நுரைக்குது பார்த்தீங்களோ. நான் வெளியில் எடுத்த அப்புறம் பார்ப்போம். சூப்பராக வந்து அம்மாவை சுட்டு கொண்டிருக்கேன் போண்டாவை. அது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இதில் எடுத்த எண்ணெய் பாருங்க மரக்கறி அடிப்படியாக வந்து போண்டா கொஞ்சம் பிழைச்சி போட்டுது. அது நிறைய எல்லாம் இந்த கொஞ்சம் டேமேஜாக வந்துட்டுது. இப்போ பாருங்க நான் எண்ணெய் மாத்திரை நாடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஓகே இப்போ வந்து முதலாவது சுட்ட போண்டாவே பெஸ்டி நான் அம்மா கொண்டு போக போகிறேன்னு நான் கொண்டு போய் மீன் கறியும் புட்டும் சாப்பிட்டுட்டு வாங்குவேன். சூப்பராக வந்துருக்கு தானே போண்டா. ஓ 4 போண்டா 5 போண்டா இதில் எத்தனை இருக்கு? 5 தான் இருக்குது. சரி அப்போ கொண்டு போய் சாப்பிடுவோம் சரிதானே. ஓகே அப்போ இந்த என்னங்கண்ணா மழை பொழுதுக்கு நல்ல மதிய சாப்பாடாக அரைவழிக்கிழங்கு போண்டா செய்திருக்கிறோம். நல்ல சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாங்கள் அந்த உறவுகளுக்கு கொடுத்து சாப்பிட போகிறோம். முதலாவது அஸ்டினே அவங்க அம்மாவுக்கு கொண்டு போகிறான். அடுத்த வந்து அனுபவம் கொடுத்து நாங்களும் சாப்பிட போகிறோம். ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். மேக்ஸின் முடிச்சு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களோட ஜோலி டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.